பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படித்தானே. அது இலாகுல இருந்து வந்துச்சு. அலக விலங்கு கேட்டேன், விலங்குதான் கேட்டேன். அலக விலங்குதான் கேட்டேன். அலக அலுகத்தன் விளங்குச்சப்பா. அலக அலுகத்தன்ல இருந்து வந்துச்சு, அலகத்தில இருந்து வந்துச்சு, உலூயத்தில இருந்து வந்துச்சுன்னு ஓதனத்தையா. நீன் அலக அலகத்தன் அலூகத்தன் உலூகியத்தன்ல இருந்து வந்துச்சு. இமானா அபத வணங்கினான் அர்த்தம். அலகனா அப்போ இலாகனா யாரு? வணங்கப்படக்கூடியவன். மினுவிலிருந்து கட்டுப்பட்டதுதான் தல்லக வஸ்தலகெல்லாம் இதில் கட்டுப்பட்டதுதான். தல்லக என்றால் தப்பதன்னு அர்த்தம். இஸ்தலகனா வணங்க தேடினான். அப்ப இலாகுனா யாரு? வணங்க தேடக்கூடியவன். என்ன வணங்குங்க, யா ஐயுன்னாஸ் உஅ்புது சொல்றான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, என்ன வணங்குங்கிறான். வணங்க தேடக்கூடியவன் அர்த்தம். வகீல சொல்லப்படுகிறது மின் அலிக, அலிகளிலிருந்து வந்தது. இதா தையர் அக்குலு, அக்களு தடுமாறும் போது தையர என்று அலிக என்று சொல்வார்களே, அந்த அலிகளிலிருந்து வந்துச்சு. ஏன்னா அல்லாஹ்வை விளங்குறதுக்கு அறிவு உள்ளவன் தடுமாறுதவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிற விஷயத்துல அந்த ஆயத்தெல்லாம் நம்ம சொன்னோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொன்னாங்கன்ட்டு ஜல்லம்மா ஜன்னாலை இலைலு ரா கௌகபன் கால ஹாதா ரப்பி சொன்னோம்ல. விளங்குதப்பா. மீன் அலிகையிலிருந்து வந்தது. அலிகை என்று சொல்வார்கள். இதா தையர, ஒருவன் தடுமாறும் போது. இதில் கூலு சிந்தனைகள் எல்லாம் தத்தையருவி மாரிபத்திகி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை விளங்குகிற விஷயத்தை என்ன செய்தோம்? தட்டு தடுமாறும். விளங்கருக்கண்ண தட்டு தடுமாறி அதுக்கடுத்து அல்லாங்கிறத வழங்க வரும். மீன் அலியுத்து இலா ஃபுலான், அலியுத்து இலா ஃபுலான் இருந்து எடுக்கப்பட்டுச்சு. அலியுத்து இலா ஃபுலான் என்ன அர்த்தம்? சக்கன்து இலேஹி, அவனின் பக்கம் நான் என்ன செஞ்சேன்? அமைதி பெற்றேன், அவனின் பக்கம் ஒடுங்கினேன் அர்த்தம். அண்ணல் குலூப, கல்புகள் எல்லாம் தத்துமை இன்னும் திக்ரிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை திக்ர் செய்வது கூட என்ன செய்து? அமைதி பெறுகிறது. வல் அர்வாஹ வல் அர்வாஹு, ரூஹுகளும் தஸ்குன் இலா மஅரிஃபத்திஹி, அவனை விளங்குவதின் பக்கம் சாந்தி அடைகிறது. ஆகவே விளங்குச்சப்பா. எதுல இருந்து வந்துச்சு? அதே அலியுத்து இலா ஃபுலான்ல இருந்து வந்துச்சு. அவனின் பக்கம் நான் சாந்தி அடைஞ்சா. இலாகுனா யாரு? எவனை திக்ர் செய்யும் போது, யாரை நினைக்கும் போது, யாரை வணங்கும் போது கல்பு அமைதி பெறுமோ அப்படிப்பட்டவன் தான் இலாகு. அல்லாஹ் திக்ர் இல்லாஹ் தத்மை இன்னுல் குலூப். எவ்வளவு சங்கடமா இருந்தாலும் 2 ரக்காயத் தொழுது அல்லா அல்லா அல்லான்னு திக்ர் செஞ்சுக்கிட்டாரு, குர்ஆன் ஷரீஃப் ஓதிக்கிட்டாரு. அல்லாஹ்வை திக்ர் செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா ஒரு நிம்மதி கிடைக்கும், மன அமைதி கிடைக்குது இல்லை சிலர். அப்ப எவனை திக்ர் செய்யும் போது மன அமைதி ஏற்படுமோ அதுல இருந்து வந்துச்சு. அப்படிப்பட்டவன் அல்லாஹ். விளங்குதல் கேட்ட அல்லாஹ்னா யாரு? யாரை நினைக்கும் போது, வணங்கும் போது, திக்ர் செய்யும் போது மனசுல ஒரு சாந்தி கிடைக்குமா வந்தான் அல்லாஹ். அவு மீன் அலுக, இப்போ புதுசு, இப்போ இதான் நடத்த வேண்டியது. அலுகல இருந்து வந்துச்சு, அலகல இருந்து வந்துச்சு, அலிகல இருந்து வந்துச்சு, எல்லாம் சொல்லிட்டோம். இப்ப அலுகல இருந்து வந்துச்சு. அலுகன்னா என்ன? ஒருத்தனுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும் போது பதறுவான். பதறிக்கிட்டு அல்லாட போய் எல்லாருமே படிச்சவனே தம்புறானே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு கவலையெல்லாம் போய் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கும், அவனுக்கு அபயம் கொடுக்கும். நம்ம அல்லாஹ்னா யாரு? ஆபத்து ஏற்படும் போது எவனின் பக்கம் அடியார்கள் எல்லாம் ஓடி போய் அபயம் தேடுவார்களோ அவன் தான் அல்லாஹ். அல்லாஹ் கூட குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான்ல, இதா அத்தத்துக்கும் என்ன இருக்குது? அதாபுல்லா, ஒரு பேப்பர் இருக்கு பாரு, கொஞ்சம் இல்ல. இப்ப அழுகவுல இருந்து வந்துச்சு. அழுகன்னா என்ன? ஒருத்தனுக்கு ஆபத்து ஏற்படும் போது எவனின் பக்கம் பதறிக்கிட்டு போவானோ அவன் தான் அல்லாஹ். கேட்டேன். இப்ப அடியார்களுக்கு எதுவும் ஆபத்து ஏற்படும் எங்கதான் போறாங்க? சோதனைகள் இருந்தா, சந்தோஷம் இருந்தா போக மாட்டான், சாம சடிகள் பண்ணிக்க நடமாடுவான். சுக்குர் செய்யறவங்க இருக்கிறாங்க. ஆனா விளங்குதா, ஏதாவது சங்கடங்கள் வந்துருச்சு, சோதனை வந்து எல்லாருமே எல்லாம் அல்லாட தான் கை வந்துவான். எல்லாரும் அப்படித்தான், கடவுளே என்னை காப்பாத்துக்குவான். குல் நபியே நீங்கள் கேளுங்கள், அரைத்தக்கும் நீங்க அறிவிங்கப்பா, இன் அத்தாக்கும் அதாபுல்லா ஃபித் துன்யா, துன்யாவிலே அதாப் உங்களுக்கு வந்தாலோ, தண்டனை வந்தாலோ, அகத்தத்துக்கும் சாத்து ஐ கியாமத்து, கியாமம் திடுகுறா வந்து விட்டாலோ, கியாமம் பக்தத்தன் தப்சீல போட்டிருக்காங்க. திடுகூருன்னு கியாமம் வந்து விட்டாலோ, கைரல்லாய் ததோன்னு அல்லா அல்லாதவனையா கூப்பிடுங்க, என்னதானே கூப்பிடுவீங்க? இன்குந்தும் சாதிக்கின், உண்மையாளர்களா இருந்தா சொல்லுங்க, என்னதானே கூப்பிடுவீங்க? ஏன்னா சோதனை வரும்போது என்ன கூப்பிடுறீங்க, மகிழ்ச்சியா இருக்கும்போது என்ன மறந்துடுறீங்களே? அல்லாஹ் கேட்கறான். அப்ப இலாகுன்னா யாரு? ஏதாவது ஆபத்துகள் ஏற்படும் போது
எவனின் பக்கம் மக்கள் பதறிக்கிட்டு ஓடுவாங்களோ அவன் தான் யாரு? அல்லாஹ். வணங்குதப்பா. அவமின் அழுக, அழுகையிலிருந்து வந்துச்சு இலாஹ் என்பது. விளங்குச்சப்பா? ஏடுப்பா. அவமின் அழுக இதா ஃபஸஅமின் அம்ரின் நஸல அலைஹி, அவன் மீது இறங்கிவிட்ட ஒரு விஷயத்திலிருந்து ஒருவன் பதறும் போது, வாலகஹு கைருஹு, மற்றவன் அவனுக்கு பாதுகாப்பு தரும்போதே அஜாரஹு, அதுக்கு அர்த்தம் எப்படி? இதா ஃபஸஅ மின் அம்ரின் நஸல அலைஹி, அவன் மீது ஏற்பட்டு விட்ட ஒரு காரியத்திலிருந்து ஒருவன் பதறும் போது, ஃபஸஅனா என்ன செய்யறது? பதறும் போது, ஆலகஹு கைருஹு, மற்றவன் அவனுக்கு பாதுகாப்பு தரும் போதே அஜாரஹு, ஆலகுன்னு அர்த்தம். ஆலகஹு கைருஹு அஜாரஹு, மற்றவன் அவனுக்கு பாதுகாப்பு தரும் போது, அழுகை என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட அழுகையில் இருந்து வந்ததா இருக்கும் பாதுகாப்பு தர்றது. அப்போ ஒருத்தனுக்கு ஆபத்து ஏற்படும் போது ஒருவன் பதறிக்கிட்டு எவன்கிட்ட போறானோ அவன் அவனுக்கு பாதுகாப்பு தர்றானோ அவன் தான் அல்லாஹ். அப்ப நம்மளுக்கு எதுவும் ஏற்பட்டா என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட தான் ஓடுறோம். அப்படித்தானப்பா? ஏதாவது ஏற்படும் போது என்ன செய்யறோம்? அல்லாஹ்ட்ட போய் ரப்பே எனக்கு காப்பாத்தி அல்லாஹ்ங்கிறோம். இதில் ஆயுது பார்த்தீங்களா? இதில் ஆயுது ஒரு பாதுகாப்பு தேடுகிறவன் இலையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்பதுதான் பதறிட்டு போவான். ஒவ்வொரு அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யுஜீருஹு, அவனுக்கு என்ன செய்வான்? பாதுகாப்பு தருவான். ஹக்கீகத்தன் உண்மையிலேயே பாதுகாப்பு தருவான். மூமின்கள்லாம் அல்லாஹ்ட்ட தான் ஓடுவாங்க. உண்மையிலேயே அல்லாஹ் பாதுகாப்பு தருவான். பதில் யுத்தத்துல ரொம்ப முக்கியம் கம்மியா இருந்தாங்க. நீ தான் உதவி செய்ய அல்லாஹ், நீ உதவி செய்யலைன்னா கேட்டேன், உன்னை வணங்குறதுக்கு ஆள் கிடையாது. நபிசல்லாம் செய்தால் விழுந்து துவா செஞ்சாங்கல்ல, உடனே அல்லாஹ் உதவி செஞ்சான்ல, மலக்குகளை அனுப்பி என்ன செஞ்சான்? அல்லாஹ் தஆலா பேர் உபாரம் செய்யறான். விளங்குதப்பா? அப்போ இதில் ஆயுது அப்படிதானப்பா? இதில் ஆயுது ஒரு பாதுகாப்பு தேடுகிறவன் எப்சோ இலகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்பதுதான் பதறிட்டு போறான். ஒவ்வொரு யுஜீரு, அந்த அல்லாஹ் அவனுக்கு பாதுகாப்பு தருவான். ஹக்கீகத்து உண்மையிலேயே அவுபி ஜாமியோட என்ன பிரகாரம் பாதுகாப்பு தருவான். உதாரணமா சகோதரமத்தை சார்ந்தவர்கள் தான் சிலைகளுக்கு முன்னால இதுக்கு முன்னால போய் நிற்பாங்க. கடவுளே என்ன பாதுகாத்துக்காகுவான். அப்பவும் யார் தான்? அல்லாஹ் தான் பாதுகாப்பு தருவான். ஆனா அவன் நினைச்சுக்கிடுவான் அந்த சிலை நமக்கு பாதுகாப்பு செஞ்சுன்னு. அப்படித்தானே? அவன் என்ன பிரகாரம் அல்லாஹ் பாதுகாப்பு தருகிறான், இந்த கடவுள் தான் பாதுகாப்பு செஞ்சுன்னு அவன் நினைச்சுக்கிடுவான். எவனுக்கும் பாதுகாப்பு தர உரிமை கிடையாது. கல்லுல நீ சொல்ற சத்தத்தையே கேட்காது. கேட்டேன், இவன் இதை கடவுள் நினைச்சுக்கிட்டு கேட்கறான் சொல்லிட்டு அவன் கஷ்டத்தை நீக்கும் தேவையை நிறைவேற்றான். அவன் என்ன விளங்கிக்கிறான்? இந்த சிலைகள் தான் தந்துச்சுன்னு நினைக்கிறான். அதுதான் உண்மையிலேயே பாதுகாப்பு தர்றான். கீழே போட்டிருக்கு பாரு, இன்கான இலாஹன் பில் ஹக்கி, உண்மையிலேயும் அக்கா இருந்தா, அக்கான கடவுளா இருந்தா, அல்லாவா இருந்தா பாதுகாப்பு தருவான். அல்லது என்ன பிரகாரம் இன்கான பாத்திலன், அந்த கடவுள் பாத்திலா இருந்தால், சிலையில வச்சு வணங்கிட்டு இருக்கான். விளங்குதான்னு கேட்டேன். சிலைகள்கிட்ட பாதுகாப்பு தரும் போது அல்லா தான் தருவான். அவன் நினைச்சுக்கிடுவான் யாரு தந்தா? அந்த சிலை தந்துச்சுன்னு நினைச்சுக்கிடுவான். ஏதானப்பா? சரி. அப்போ அலுகோவில் இருந்து வந்துச்சு சொல்றாங்க. அல்லது சொல்லுப்பா, அவு மின் ஆலகல் ஃபசீலுல இருந்து வந்துச்சான். எதுல இருந்து வந்துச்சு? அவு மின் ஆலகல் ஃபசீலு, ஆலகல் ஃபசீலுல இருந்து வந்துச்சு. ஆலகல் ஃபசீல்னா என்ன? ஒட்டக குட்டி தாயிடத்தில் தன்னை எடுத்து காமிச்சிச்சுன்னு அர்த்தம். ஒட்டக குட்டி என்ன செய்யும்னா, தாயை பார்த்தோன்னு ஒரு மாதிரி சத்தம் பொருள் கிட்ட போகும். அப்படித்தானே? உடனே அந்த ஒட்டகம் அதை அரவணைக்கும். அப்படித்தானே? ஆட்டுக்குட்டியை பாரு, ஆட்டுக்குட்டி தாயை பார்த்தோன்னு சத்தம் போடும். உடனே அந்த தாய் ஒடியாந்துருங்க. உடனே அந்த தாயோட போய் ஒட்டிக்கணும் குட்டி. அப்படித்தானே? சின்ன பிள்ளைகளை தாய் விட்டுட்டு எங்கேயாவது போயிருப்பாங்க. போயிட்டு வந்த உடனே அம்மானு என்ன செய்யுது? பாஞ்சு ஓடுது. அப்படித்தானே? தாயை பார்த்த உடனே குழந்தை என்ன செய்யும்? அத்தாவை பார்த்த உடனே அத்தா மேல பாஞ்சு போகுது. அப்படிதானே கேட்டேன். உடனே பிள்ளைகளை தாய் தந்தைகள் என்ன செய்யறாங்க? தூக்குறாங்க. அரவணைச்சு நெஞ்சோட நெஞ்சு அணைச்சிக்கிறாங்க. நடக்குதா இல்லையா? அதே மாதிரி இவனுக்கு ஆர்வத்தை ஏற்பட்ட உடனே எல்லாருமே எனக்கு யாரு இருக்காருமே எல்லான்னு உடனே அல்லா அவனையும் அடியா என்கிட்ட கேட்கிறானே ஏன்னா அவனை அரவணைச்சுக்கிறான். உனக்குதப்பா? ஒட்டக குட்டி தாயிடத்தில் தன்னை எடுத்து காமிப்பதை போல, ஆட்டுக்குட்டி ஃபசீல்னால ஒட்டக குட்டின்னு தான் அர்த்தம். ஆட்டுக்குட்டி தன்னுடைய தாயிடத்தில் தன்னை எடுத்து காமிப்பதை போல, அந்த தாய் குட்டி என்ன செய்யறது போல, அந்த குட்டியை அரவணைப்பதை போல அடியார்கள் அல்லா இடத்துல சத்தம் போடுறாங்க. ரப்பே
என்னை காப்பாத்தியா அல்லாஹ். முடிஞ்சப்பா உடனே அல்லாஹ் உனக்கு பாதுகாப்பு தரணும். அதுல இருந்து வந்துச்சுங்கிறாங்க. என்ன அழகா கொடுக்காங்க பத்தியப்பா. அவுமின் ஆலகல் ஃபசீல். ஆலகல் ஃபசீல் என்பது எடுக்கப்பட்டதா இருக்கும். ஆலகல் ஃபசீல் என்று சொல்வார்கள். இதா அவுதா அபி உம்மிஹி, ஒரு ஒட்டக குட்டி தாயிடத்தில் தன்னை எடுத்து காமிக்கும் போது, கீழே போட்டிருக்கு பாரு. ஆமா, இதா அவுல உம்மிஹி, தாயிடத்தில் எடுத்து காமிக்கும் போது, தாயிடத்தில் தன்னை எடுத்து காமிக்கும் போது ஆலகல் ஃபசீல் என்று சொல்வார்கள். அதுல இருந்து வந்துச்சு. இதில் இபாது அடியார்கள் எல்லாம் மூலிஊன, அல்லாஹ் இடத்தில் தன்னை எடுத்து காமிக்கிறார்கள். இலைகி, அவனின் பக்கம் பணிவது கொண்டு, சதாயிதி, கஷ்டமான நேரங்களிலே, சதாயிதினா கஷ்டமான நேரங்களிலே அடியார்கள் அல்லாவின் பக்கம் பணிவது கொண்டு தன்னை எடுத்து காமிக்கிறார்கள். இபாதுன்னு சொல்லலாம், உப்பாதுன்னு சொல்லலாமா? இதில் இபாது அடியார்கள், உப்பாது அடியார்கள் தான் அர்த்தம். இதில் உப்பாது அடியார்கள் மூலி அல்லாவின் பக்கம் தன்னை எடுத்து காமிக்கிறார்கள். கஷ்டமான நேரங்களிலே அல்லாவின் பக்கம் பணிவது கொண்டு தன்னை என்ன செய்யறாங்க? எடுத்து காமிக்கிறார்கள் என்ற காரணத்தினால். விளங்குதப்பா? அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பு தர்றாங்கிறதுனால, அரவணைச்சு கொள்றாங்கிறதுனால ஆலகல் ஃபசீலு என்பது எடுக்கப்பட்டதா இருக்கும். குட்டி தாயிடத்தில் தன்னை எடுத்து காமிச்சிச்சு. ஒட்டக குட்டி தாய் எடுத்துன்னு சத்தம் போட உடனே தாய் வந்துடும் கிட்ட. உடனே அந்த ஒட்டி அங்க போய் ஒட்டிக்கிடும். ஒட்டிக்கிட்டு அப்படி அதை அரவணைக்கும். விளங்குச்சப்பா? அப்ப அடியார்களுக்கு எதுவும் ஏற்பட்ட நம்ம எங்க ஓடுறோம்? அல்லாட்ட தானே ஓடுறோம். எங்க போகுது? அல்லாட்ட போய் ரொம்ப படிச்சவனே தம்புறானே, உடனே என் அடியான் என்ற கதை ஏற்றி கேட்கிறானேன்னு அரவணைச்சிடறான். அவே உனக்கு நமக்கு என்ன வேணும் தாஜியை தொழுது கேளு, பரல தொழுதுட்டு கேளு, அல்லாஹ் கபூல் செஞ்சிருவான். விளங்குதப்பா? அடுத்து அவுமின் வலிக, இப்பா வலிகவில் இருந்து எடுக்கப்பட்டதா இருக்கும். எதுல இருந்து வந்துச்சு? வலிக. இப்போ அலிக, அலக, அலுக, ஆலக சொன்னோம். இப்போ வாவுல இருந்து வந்துச்சுங்கிறாங்க, வலிகவில் இருந்து வந்துச்சுங்கிறாங்க. அவுமின் வலிக, இலாஹ் என்பது எதுல இருந்து வந்துச்சு? வலிகவில் இருந்து வந்துச்சு. வலிகன்னு எப்ப சொல்லுவாங்க? இதா தையர தகப்பத்தா கொலுகு, ஒருவன் தடுமாறும் போது, அவனுடைய சிந்தனைகள் எல்லாம் பேதளிக்கும் போது வலிகை என்று சொல்வார்களே, அதுல இருந்து வந்துச்சு. விளங்குதா? இப்ப காண அசலுடைய அசலு இலாவுடைய அசலு விலாகுன்னு தான் இருந்துச்சான். விளங்குதா? விலாகத்தான் இலாகுன்னு மாத்திருக்கமா. குலிபத்தில் வாவு, வாவை திருப்பப்பட்டது, அம்சத்தன் அம்சாவாக திருப்பப்பட்டது. விலாகுன்னு சொல்ல கஷ்டமா இருக்குங்கிறதுனால அம்சாவா மாத்தி இலாகுன்னு ஆயிடுச்சு. இலாகினுடைய அசல் இலாகுங்கிறாங்க சொல்லுவாங்க. இது சரியான கருத்து கிடையாது. ஏனென்றால் இலாகுக்கு ஜம்மு ஆலிகத்தில் தான் வருது. வாவுல இருந்து வந்துச்சுன்னா அவுலகியத்தில் தான் வரணும். அப்படி வரல தம்பி, புரியுதுங்களா? இலாகுனுடைய பன்மை எப்படி வருது? ஆலிகத். எழுதனப்பா அஜஅலல் ஆலிகத்தை ஆலிகத், அஜஅலல் ஆலிகத்தை, பல கடவுள்களை இலாகம் வாகிதா, ஒரு கடவுளாக இவர் ஆக்குகிறார். மாசமீனாவின் ஆபாயின் அவ்வளின், முன்னால் உள்ள நம்ம மூதாதையர்களுக்கு கேள்விப்படவே இல்லை. ஒரே கடவுளாக இத்தனை பேர் இப்படிங்க செய்ய முடியுங்கிறான். ஆலிகத்தில் தான் வருது. இலாகுக்கு ஜம்மு ஆலிகத்தில் தான் ஜம்மு வருது, அவுலகியத்தின் வரல. இவங்க வாவுல இருந்து வந்துச்சுன்னு சொன்னா ஜம்மு எடுக்கும்போது அவுலகியத்தில் தான் வரணும். அப்படி வரலையே. அவை இந்த கருத்து சரியான கருத்து கிடையாது. ரைட்டா? சரிவா. அவு மின் விலாகு, என்ன மின் வலிகவா, வலிகையிலிருந்து வந்ததா இருக்கும். வலிகை என்று சொல்வார்கள். இதா தையர தகப்பத்தக்கல், ஒருவன் தடுமாறும் போது, சிந்தனை பேரளிக்கும் போது வலிகை என்று சொல்வார்கள். அதுல இருந்து வந்துச்சு. அப்ப அல்லாவை விளங்குகின்ற விஷயத்துல அறிவு சிந்தனை எல்லாம் பேதலிக்க யாருக்குன்னு ஓதனம்ல, அது சொல்றாங்க. இப்போ கான அசலுகு, அப்போ இலாகினுடைய அசல் விலாக் என்று இருக்கும். இப்போ குலிபத்தில் வாவு, வாவை திருப்பப்பட்டு விட்டது அம்சத்தன். எப்படி? அம்சாவா திருப்பி இலாகுன்னு ஆக்கியாச்சு. ஏன்? லிஸ்திஸ்காலில் கசரத்தி அலிகா, வாவின் மீது கசரத்து வெயிட்டா இருப்பதினால். இலாகுன்னு சொல்ல கஷ்டமா இருக்கு. லிஸ்திஸ்காலில் கசரத்தி அலிகா, வாவின் மீது கசரத்து சிரமமா இருப்பதினால் அந்த வாவை எப்படி திருப்பப்பட்டுருச்சு? அம்சாவா திருப்பப்பட்டுருச்சு. விளங்குதா? இஸ்திஸ்காலல் லம்மத்தி, விளங்குதுப்பா? இஸ்திஸ்காலல் லம்மி ஃபி உஜூ, உஜூ என்பதிலே
லம்மு வெயிட்டா இருப்பது போல. அதாவது உஜூஹி யௌமைதின்ல வாவு தானே இருக்க. சிலவங்க சொல்றாங்க உஜூஹுன்னு வாவு தான், அந்த வாவு சொல்றதுக்கு என்னவா இருக்கு, கஷ்டமா இருக்குங்கிறதுனால அம்சாவை திருப்பி உஜூ எப்படி மாத்தாங்களா, அம்சாவை மாத்தி உஜூ உஜூன்றாங்க. வாவு சிரமமா இருப்பதை போல இருப்பதனால தான் உஜூன்னு அம்சாவை திருப்பி இருக்கோம். அதே போல இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு, விலாகுன்னு வாவு கஷ்டமா இருக்கு, ஈலாகுன்னு அம்சாவை மாத்திருக்கோங்கிறாங்க. விளங்குதப்பா, ஒரு கூட்டம் சொல்றாங்கப்பா இல்ல உஜூஹி யௌமைதின்ல வந்து உஜூன்னு வாவு தானே இருக்கு, சிலவங்க உஜூஹுங்கிறாங்க. எப்படி சொல்றாங்க, உஜூ அம்சாவை மாத்துறாங்க. எப்படி வாவு கஷ்டமா இருக்கிறதுனால அம்சாவை மாத்தி உஜூஹுன்னு சொல்றோமோ, அதே போல விலாகுங்கிறது என்னவா இருக்கு, கஷ்டமா இருக்குனால ஈலாகுன்னு மாத்தியாச்சுங்கிறாங்க. அப்படி கொண்டு போயிடணும். இது விளங்குது, இதெல்லாம் விளங்குதப்பா. இலாஹினுடைய அசல் என்ன, பையனுக்கமா பையன் சனி பிரேமுலான்னு மாசப்பிரச்சனை கட்ட அடிச்சு கொடுத்தணும், எழுதணும். எதுக்காக வேண்டி எழுதி வச்சிருக்காங்க, சொல்றதுக்கு தானே. சரி, இப்ப அடுத்த வச்சு இது விளங்குச்சப்பா. அப்ப சொல்லு கான அசலுகு, இலாஹினுடைய அசல் விலாஹி என்று இருந்தது. குலிபத்தில் வாவு வாவை திருப்பப்பட்டது, அம்சத்தின் அம்சாவாக திருப்பப்பட்டுச்சு. ஏன் திருப்பப்பட்டுச்சு, இஸ்திஸ்காலில் அல் கஸரத்தி அலைஹா, வாவின் மீது கஸரத்து வீட்டா இருப்பதினால் திருப்பப்பட்டுச்சு. இஸ்திஸ்கால லம்மி உஜூ, உஜூ என்பதிலே லம்மு கனமா இருப்பதின் காரணத்தினால் திருப்பப்பட்டிருப்பதை போல. இஸ்திஸ்கால லம்மி ஃபி உஜூ, உஜூல வாவுல லம்மு தானே இருக்க, கஷ்டமா இருக்கா உஜூன்னு சொல்லவங்க சொல்றாங்க. அதே போல விலாகுங்கிறது இலாகுன்னு மாத்தியாச்சு. ரைட்டா அர்த்தம் வைக்கிறது ரைட்டப்பா. கீழே சொல்லப்படுகிறது இலாஹ், எப்படி கீழே கீழே சொல்லப்படுகிறது இலாஹ் என்பது என்பதை போல, இஷாஹ் என்பதை போல கீழே போட்டு பத்தியா. இஆனுடைய அசல் விஆன்னு இருந்துச்சு, இஷாஹினுடைய அசலு விஷாஹ்னு இருந்துச்சு. கீழே போட்டிருக்கா, அசலுகு இஷாஹினுடைய அசல் விஷாஹ்னு இருந்துச்சு. இலாஹினுடைய அசலு இஆனுடைய அசல் இஆன்னு இருந்துச்சு. இஆன்னா பாத்திரம்னு அர்த்தம். இஷாஹ்னா ஒரு கர்ச்சீப்பு, துணி, முகமூடி, இந்த மாதிரி துணிக்கு சொல்றது இஷா. அசல் எப்படிதான் இருந்துச்சு, விஷாகுன்னு இருந்துச்சு, அது இஷாகுன்னு ஆக்கியிருக்கும். விளங்குதா, விஆகுங்கிறது இஆகுன்னு ஆக்கியிருக்கோம், பாத்திரம்னு அர்த்தமா. அது மாதிரி விலாகுங்கிறது என்ன ஆக்கியிருக்கான், ஈலாகுன்னு மாத்தியாச்சுங்கிறாங்க. இஷாக மாத்திர மாதிரி மாத்திர மாதிரி இலாகையும் விலாகுன்னு இருந்ததை ஈலாகுன்னு நெஞ்சாச்சு மாத்தியாச்சுன்னு சொல்றாங்க. ஆனால் எருத்துகு இந்த கருத்தை தள்ளுகிறது. அல் ஜம்மு அல ஆலிகத்து, ஆலிகத்து என்று ஜம்மு எடுப்பதை தள்ளுகிறது. தூன அவுலகியத்து, அவுலகியத்து அன்றியே. ஆலிகத்துக்கு இலாவுக்கு ஜம்மு இப்படிதான் வருது, ஆலிகத்துன்னு தான் வருது. எப்படி வரல, அவுலகியத்துன்னு வரல. அவை இந்த கருத்து சரியான கருத்து கிடையாது. விலாகில இருந்தா இலாகுன்னு வந்துச்சுங்கிறது என்ன இல்ல, சரியான கருத்து கிடையாதுங்கிறாங்க. இவ படிக்கிறது ரைட்டடே தம்பி, புரியுதுங்களா? ஆனா அவை எருத்துகு விலாகில இருந்தா இலாகுன்னு வந்துச்சுன்றாங்கல்ல, இந்த கருத்தை தள்ளுகிறது. அல் ஜம்மு அல ஆலிகத்து, இலாஹ் என்பதை ஆலிகத்து என்று ஜம்மு எடுப்பதை இது தள்ளுகிறது. தூன அவுலகியத்து, அவுலகத்து அன்றிய, அவுலகத்துன்னு வரலையே. விலாகில இருந்து வந்து அவுலகத்துன்னு தானே வரணும், அப்படி வரல. எப்படி வருது, ஆலிகத்துன்னு தான் வருது. அவை இந்த கருத்து சரியான கருத்து கிடையாது. விலாகில இருந்து இலாகுன்னு வந்துச்சுங்கிறது என்ன இல்லை, சரியான கருத்து இல்லைங்கிறாங்க. ஏற்கனப்பா சொல்றது விளங்குதுங்களா? கீழே சொல்லப்படுகிறது அசலுகு இலாஹினுடைய அசல் லாஹுன் எப்படி இருந்துச்சான், இது நஃபாயிஸ்னு சொல்றாங்க. லாஹ ரப்பி அனில் ஹலாயிக்கு துர்ரா, அல்லாஹ் சிறுசில விட்டு முற்றிலும் மறைந்து விட்டான்னு வருதுல்லப்பா. லாஹுன்னா மறைந்தவன், அல்லாஹ்னா மறைந்தவன் தானே, உயர்ந்தவன். அவன் அனைத்து வஸ்துக்களை விட முர்த்தஃபியா உயர்ந்தவன் தான். விளங்குதா? லாஹுன்னா மறைந்தவன், உயர்ந்தவன் அர்த்தம் இருக்கு. அதுல இருந்து வந்துச்சு. ஏன்னா அல்லாஹ் கண்ணுக்கு மறைஞ்சு தானே இருக்கிறான். அவன் அனைத்து வஸ்துக்களை விட மேல் வைக்கி இருக்கிறான். வகையில சொல்லப்படுகிறது அசலுகு இலாஹினுடைய அசல் லாஹுன் எப்படி இருந்துச்சான், லாஹுன் என்று இருந்தது. மஸ்தரு லாக எலீஹு லீகன் வ லாகன்,
எப்பா எப்படி வக்கீல அசலுகு லாகுன் என்று இருக்கும். மஸ்தரு லாகை எலீகு லீகன் வ லாகன், அதனுடைய மஸ்தர் லாகை எலீகு லீகன் லாகன் என்று இருக்குமே. விளங்குதப்பா? அப்படிப்பட்ட லாகுனா இருக்கிறதுடைய அசல் அது வைக்கிறா. கீழே சொல்லப்படுகிறது அசலுகு லாகுன், மஸ்தரு லாகை எலீகு லீகன் லாகன்ல உள்ள லாகுன்னு லாகுனி என்று சொல்வார்கள், லாகை என்று சொல்வார்கள். இது அஹ்தஜப, ஒருவன் மறைந்து கொள்ளும் போது லாகை என்று சொல்வார்கள் இருந்து வந்துச்சு. வருத்தப, ஒருவன் உயரும் போது லாகை என்று சொல்வார்கள் இருந்து வந்துச்சு. ஏன்னா அல்லாஹ்ங்கிறவன் மறைந்தவன், உயர்ந்தவன் தானே, கண்ணுக்கு தெரியாதவன். இப்ப ரைட்டா? அப்ப லாகுன்னு என்ன? லாகுன்னு எப்ப சொல்லுவாங்க? இது அஹ்தஜப, ஒருவன் மறைந்து கொண்டால், திரையிட்டுக் கொண்டால், வருத்தப உயர்ந்து விட்டால் லாகுன் என்று சொல்வார்களே, இதுல இருந்து வந்துச்சு. ஏன் அன்னஹு தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஹ்ஜூபன், மறைந்திருக்கிறான். அன் இத்ராக்கில் அப்சார், பார்வைகள் விளங்குவதை விட்டு என்ன செஞ்சிருக்கான்? மறைந்திருக்கிறான். முர்தஃபியுன், உயர்ந்திருக்கிறான். அலா குல்லி ஷைஇன், அனைத்து வஸ்துக்களை விடவும் என்ன செஞ்சிருக்கான்? அவன் உயர்ந்திருக்கிறான். அம்மாலா எலீகு பிஹி, அவனுக்கு தகுதியாகாததை விட்டும் அவன் உயர்ந்தான் இருக்கிறான். அவனுக்கு இணை துணை இல்லை, மனைவி மக்கள் இல்லை, பெற்றோர்கள் இல்லை, பிள்ளைகள் இல்லை, அவன் பிள்ளையாகவும் இல்லை, தந்தையாகவும் இல்லை, அவனுக்கு இளையானன் கிடையாது. இதெல்லாம் எல்லாம் உயர்ந்தானே இருக்கிறான். அவனுக்கு அப்படி அர்த்தம் இருக்கு, உயர்ந்தவன், கண்ணுக்கு தெரியாதவன். எடுத்துங்க, புரியுதுங்களா? அன்னஹு தஆலா, ஏன் நம்ம அந்த லாஹில இருந்து வந்துன்னு சொல்றோம்? அன்னஹு தஆலா மஹ்ஜூபன் இத்ராக்கில் அப்சார், பார்வைகள் விளங்குவதை விட்டு திரையிடப்பட்டிருக்கிறான். முர்தஃபியுன் அலா குல்லி ஷைஇன், அனைத்து வஸ்துக்களை விடவும் மேலோங்கி இருக்கிறான். அம்மாலா எலீகு பிஹி, அவனுக்கு தகுதியாததை விட்டு மேலோங்கி இருக்கிறான். ஆகவே அல்லாஹ்னா யாரு? லாகுன், மறைந்தவன், உயர்ந்தவன் அர்த்தம். இதற்கு சாட்சி போகிறது கவுலு ஷாயிர், ஒரு கவிஞனுடைய சொல் சாட்சி போகிறது. இல்வத்தி நபி ரபா, அபூ ரபா என்பவனுடைய சத்தியத்தை போல சொல்றான். நான் சத்தியம் செய்யறேன், இஸ்மவுஹா, அந்த சத்தியத்தை கேட்குகிறது. லாஹுல் குபார், பெரிய கடவுள் கேட்கிறது. லாஹுல் குபார்னு என்னதுங்க? கண்ணுக்கு தெரியாத பெரிய கடவுள் அதை கேட்கிறது. விளங்குதப்பா? வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.